நம்மளோட ஃப்ரீ செமினார் வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 12ஆம் தேதி செமினார் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த செமினார் முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப் இருக்கும். அதனால இந்த செமினாரில் எல்லா வீடியோஸ் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னா, இது என்னோட பசங்க வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் டைரெக்டாக பேச முடியறதில்ல. அதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னோட ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு பெங்களூர்லேருந்து நேற்று ஒரு சின்ன இஷ்யூஸ்னால வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஜிம் வச்சுருக்காரு. அவர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போனார் ஷேர் பண்ணிவிட்டு. அதனால் வந்து என்னோட பசங்களுக்கு என்னோட தம்பிங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். அவர் ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா வந்து மாஸ்டர் வந்து ஒரு பையனை நல்ல பையனை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னொருத்தர் வந்து கூப்பிட்டதுனால வந்து நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு கூப்பிட்டோடனே ஓடி போயிட்டான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு. அவருக்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுற நிறைய மாஸ்டர்ஸுக்கு வந்து என்னை பிடிச்ச அண்ணனோ தம்பிங்களுக்கோ இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். ஆனால் முக்கியமான ஒரு சம்பவத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயத்த நான் வந்து, ஏன்னா வீடியோவில் வந்து எல்லாருக்குமே இது என்னோட பசங்களுக்கு வந்து என்னோட தம்பிங்களுக்கு இது ரீச் ஆகும். நாளைக்கு ஜிம்மு வைக்க போகிறவங்களுக்கும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன். ஜிம்முன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் யாரை நம்பி ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை தாங்கிக்கிற ஒரு சக்தி இருக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். என்னோட வாழ்க்கையில் பார்த்தோம்னா கொரோனா பீரியடில் வந்து எனக்கு ஒரே ஒரு பாப்பா தான். அந்த பாப்பா வந்து ஸ்கேன் எடுக்கக்கூடிய டைம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அப்பையில் வந்து ஸ்கேன் எடுக்க போகிற டயத்தில் எனக்கு ஜிம்மு தான் வந்து உயிர். அது ஜிம்முலே தான் படுப்பேன், ஜிம்முலே தான் தூங்குவேன். அப்புறம் ஜிம்மு ட்ரைனிங்குன்னு வந்துட்டால் நான் அந்த பசங்களை விட்டு நான் வெளியிலே போக மாட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் கொரோனா டயத்தில் 1 மணி நேரம் ஜிம்மு ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக தான் பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு மத்தியானம் போல் வந்து நான் வந்து ஸ்கேன் பார்க்குறதுக்கு பாப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால டைம் பார்க்க போகிறோம் ஸ்கேனில். ரொம்ப சந்தோஷமாக எல்லா அப்பாங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷமாக உட்காந்துட்ருக்கேன். இன்றைக்கி பாப்பாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரமாக உட்காந்துருக்கும் போது வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மாஸ்டர் வந்து ஒரு மத்தியான நேரத்தில் அந்த பையன் வந்து காலையில் வரணும், என்னோடய ஸ்டூடெண்ட்டு வரல, மத்தியான நேரத்தில் வந்துட்டு மாஸ்டர் ஜிம்முக்கு வந்திருக்கேன் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட கேட்கும்போது, சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் ஒரு டைமாச்சும் பார்த்துட்டு போக முடியுமானா, இல்லை நீங்கள் நினச்ச நேரத்துக்கு இங்கே வந்து எடுக்க மாட்டாங்க, அதனால வந்து நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோடய வேலை எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் வந்து ஒரு மத்தியான நேரத்தில், ஏன்னா அவரோட டைமிங் வரல, என் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அவர் கேட்குறாரு, நான் வந்து அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். பாப்பாவை டைம் பார்க்க முடியல. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த பையனை நல்லா ரெடி பண்ணி ஒரு சம்பவத்தில் வந்து அவரை வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலை. அவர் கொஞ்சம் ஜிம்முக்குள்ள வந்து ஒரு தப்பான ஒரு பிஹேவியர்னால அவரை வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி அது ட்ரைனிங்கெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி அவரை அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த மாதிரி அனுப்பும்போது நிறைய பேர்கிட்ட வந்து என்னை பற்றி எப்படி சொல்லுவாருன்னா, எனக்கு இவர் மட்டுமா மாஸ்டர், எனக்கு ஊர் உலகத்தில் வேறு மாஸ்டரே இல்லையா அப்படிங்கிற ஒரு பட்டம் எனக்கு கொடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு வெளியில் போகிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்மளோட வேலைகள், நம்ம வேலைகளை நேசிக்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கோசரமா நம்ம தொழிலை நேசிக்கிறோம். அதனால வந்து நம்ம வேலையை தான் நம்ம செஞ்சுருக்குமே தவிர, இந்த ஸ்டூடெண்ட்டை நான் உருவாக்கினேன்னு சொல்லி நம்ம வந்து என்றைக்குமே வந்து அவரை சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஏன்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சுருக்கோம். அப்படி தான் நான் என்றைக்குமே பார்க்குறேன். எல்லா பேருக்குமே நீங்கள் நல்ல மாஸ்டராக இருக்க முடியாது. அதனால வந்து நீங்கள் பத்தாத ஒருத்தருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது தான். அதனால வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிடப்பாங்க. நான் என்னோட வளர்ச்சிக்கு இவ்வளோ ஷார்ட் ஃபில்ல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். டக்குன்னு மேலே வர்றேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், 3:30 மணிக்கு எந்திரிச்சு நான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு, நான் இடம் சரியாக இல்லாட்டினா நான் சுத்தம் பண்ணுறேன். பாத்ரூம் நிறையா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தெரியாது. நான் பாத்ரூம் முதற்கொண்டு சரியில்லை அப்படின்னா நான் தான் க்ளீன் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட ஏன் நான் அந்த வேலையை செய்கிறேன்னா, நம்ம என்றைக்குமே வேலை செய்கிற கெப்பாசிட்டியில் இருக்கணும். நம்ம தான் முன்னாடி ஓடணும். அப்படி நீ ஓடினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உண்டான இடத்த நீங்கள் பிடிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்க முடியும். அதனால் ஏன் நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் வேலையை செய்யும்போது உனக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிடப்பான். நீ கூட்டும்போது எல்லாருமே உனக்கிட்ட இருந்து விளக்குமாறு யாரும் வாங்க போகிறதில்ல. நீ வேலை செய்யும்போது வந்து
ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மனசு வலிக்கும், மாஸ்டர் செய்கிறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உண்மையான வழிங்கிறது அதுதான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை இன்ன வரைக்கும் நான் வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நான் பார்த்துட்ருக்கேன். அந்த நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒருத்தருவா நீங்கள் ஹெல்ப்னாலும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு, கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஏதோ ஒரு பின்னாடி பலன் கண்டிப்பாக இவர்கிட்ட போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து நின்று உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வலிக்காது. ஒரு நாள் நடிப்பான், 2வது நாள் நடிப்பான், 3வது நாள் போயிடுவான். ஆனால் உண்மையான வலிங்கிறவன் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்து ஒரு வேலையை செய்யும் போது ஒரு பெயின் வரும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. நம்ம மாஸ்டர் செய்கிறாரு, நம்ம மாஸ்டர் ஒரு பாத்ரூம் கழுவுறாரு அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு பெயின் வரும். எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை ஆளுங்கள்கிட்ட வேலை செய்கிற நோக்கத்தில் என்றைக்குமே செய்யாதீங்க. ஒரு இடத்துல அந்த வேலை நீங்கள் வலிக்கும் போது ஒருத்தருக்கு நம்ம செய்யும் போது அந்த வேலையை நீங்கள் இறங்கி செய்யும் போது மட்டும்தான் அது என்றைக்குமே நம்மளோட பொருள். ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒரு தூசி இருக்குன்னா அதை துடைக்கும் போது அந்த மிஷின் எப்போதுமே உங்கள்கிட்ட பேசும். அதை நீங்கள் உணருங்க. அப்படி வந்து ஒவ்வொரு மிஷினையும் நீங்கள் தொடச்சி நீங்கள் அந்த மிஷினு கூட பழகும்போது தான் நம்ம தொழில் வேலை எந்த அளவுக்கு நம்ம பக்தியாக இருக்கும்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ விமர்சனங்களும் வந்தாலும் சரி, சில ஸ்டூடெண்ட்டுகள் உங்களை விட்டு என்றைக்குமே போக மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோசரம் காத்துருங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிடைக்கும் போது உருவாக்குங்க. என்றைக்குமே உங்களை என்றைக்கும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எந்த ஜிம் வச்சுருக்க மாஸ்டர்ஸும் சரி, என்னோட அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இனிமே போட போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டானா என்றைக்குமே வருத்தப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுருக்கீங்க, போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு கிடைக்கிற வரைக்கும் என்னோட மாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அவருக்கு உண்டான நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அது என்றைக்குமே புண்ணியமாக போகும். அதனால வந்து நீங்கள் யாருக்கோசரமோ நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இந்த பக்கம் நல்லபடியாக பேசுவான், நாளைக்கு வேற பக்கம் போய் அங்கே நின்றுட்டு உங்களை தப்பாக பேசுவாங்க. நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா, தப்பாக செஞ்சீங்களா. வேற யாருமே உங்களுக்கு பட்டம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால என்றைக்குமே நீங்கள் ஓடுற ஸ்டேஜில் இருக்கீங்க. என்றைக்குமே சரி, நீங்கள் உழைக்கிற ஸ்டேஜில் ஒரு முன்னாடி நீங்கள் நில்லுங்க. எத்தனை ட்ரைனர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எங்களோட திருப்பூர் பிரான்ச்லேயே 50க்கு மேலே ட்ரைனர்ஸ் இருக்காங்க. திருப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அத்தனை ட்ரைனர் இருந்தாலும் நான் ஒவ்வொரு பிரான்ச் போகும்போது ஒரு இடத்துல சுத்தமாக இல்லாட்டினா நான் துடைக்கும் போது மற்ற ஸ்டூடெண்ட் ஓடி வருவான். அந்த வழி இருக்கும், நம்ம மாஸ்டர் துடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. என்றைக்குமே நான் வேலை சொல்ல மாட்டேன். வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். அதனால வந்து ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு பின்னாடியும் அவ்வளோ வலிகள் இருக்கும், அவ்வளோ வேதனைகள் இருக்கும். யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை ஷார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியில் நீ உழைக்கிற அளவுக்கு, நீ ஓடுற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அதனால என்றைக்குமே சரி, என்னோட தம்பிங்களுக்கு நீங்கள் முன்னாடி நின்றுங்க. நீங்கள் வேலை செய்யுங்க. ஒரு ட்ரைனரை எதிர்பார்த்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் முன்னாடி நில்லுங்கன்னு தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.